அவனுக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னை குடியாத்த குமரனை பத்தி உனக்கு தெரியாது. கூட்டணியா இருக்கிறன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். ரொம்ப கீழ்த்தரமா பேசுறான் அந்த ஆளு திருச்சி வேலுசாமி. அவனுக்கு இதுக்கு மேல மரியாதை இல்லை. போலீஸ் இப்போ அந்த பொதுக்கூட்ட கஷ்டம் என்ன சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி திமுக குறை சொல்லி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. என் ஆளுங்கட்சி நான் விமர்சனம் பண்ண முடியுமா? என் தலைவர் தளபதி விமர்சனம் முடியுமா? நாளைய முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி விமர்சனம் பண்ண முடியுமா? போலீஸ் சுதந்திரமா செயல்படுது. இதை நீங்க போலீஸை பாராட்டணும், போலீஸை குறை சொல்லக்கூடாது. அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு குடியாத்த குமரன் யாருன்னு தெரியும். வாய் அடக்கி பேச சொல்லுங்க. திருச்சி வேலுசாமி நம்மள ஒரு ஆரிய கூட்டம் நம்மளை அழிக்க பார்க்கறோம். பிஜேபி இப்ப விஜய்க்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு சலுகைலாம் வருது பாத்தீங்களா? அவனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பிஜேபியினுடைய கைக்கூலியா. வணக்கம் நண்பர்களே, குடியாத்தம் குமரன். காங்கிரஸ் பேரியக்கத்தில் திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சிக்கிறாரு. மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம், நமது வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து மிகவும் அவதூறாக பேசுகிறார். அதிமுக, பிஜேபி, டிவிகே, சீமான் இவர்களெல்லாம் நம்மை விமர்சிப்பதை விட கேவலமாக, அநாகரிகமாக ஒருமையில் பேசி விமர்சனம் செய்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள். நான் ஒரு 2 நாளைக்கு முன்ன ஒரு பதிவு ஒன்று போட்டேன். ரொம்ப டீசெண்டாக போட்டேன். நம்ம எப்பவுமே எப்படி பேசணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய பாணி எப்படி இருக்கும்னு. நான் அவ்வளோ டீசெண்டாக அண்ணன் பேசுகிறேன். அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே, ரொம்ப டீசெண்டாக தான் பேசினேன். அதாவது என்னன்னா, நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு சொல்றது இரட்டை சகோதரர்கள் போல். நான் சகோதரர்கள் என்று கூட சொல்லவில்லை. ஒரு தாயில் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள், ரத்த சொந்தம். அதை தாண்டி ஒரு தாயில் ஒட்டி பிறப்பார்கள், இரட்டை சகோதரர்கள். அதுபோல் நாம் இரட்டை சகோதரர்கள். ஃபிளைட் கண்டுபிடித்த ரைட் பிரதர்ஸ் போல் தான் காங்கிரஸ் டிஎம்கே. காலகாலமாக அப்படிதான் நம்மளுடைய உறவு இருக்கிறது. எனவே நம் கூட்டணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு சலசலப்போ வந்துடக்கூடாது. அது காரணமாக யாரும் இருக்கக்கூடாது. அது திமுகவில் இருந்தால் கூட சரி, என்னை போன்ற சமூக வலைத்தளத்தில் பேசக்கூடிய என்னை போன்றவர்களும் கூட்டணி கட்சிகளை குறித்து குறை சொல்லி பேசக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது மேலிடம் பார்த்துக்கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகம், காங்கிரஸ் தலைமை கழகம், அகில இந்திய காங்கிரஸ் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். நடுவிலே என்னை போல் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடாது. அதை விமர்சனம் செய்தால் அது கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், 2 தொண்டர்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் என்று ரொம்ப மரியாதையாக நான் திருச்சி வேலுசாமிக்கு ஒரு பதிவு போட்டால், ஆனால் தொடர்ந்து அவர் திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. ராமநாதபுரம் சமூக வலைத்தள போராளி மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்கள் அவர்கிட்ட போனில் பேசுறார். நீங்க கூட்டணி கட்சியிலிருந்து இந்த மாதிரி பேசுறீங்களே நியாயமான்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அதிமுக கட்சியில் துப்பாக்கி சூடு நடத்துறதுல நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினேன். அப்போ என் மீது வழக்கு போடல. இப்போ திமுக கட்சியில் என் மீது வழக்கு போட்டிருக்காங்களேன்னா, காவல்துறை உங்கள் மீது வழக்கு போடுதுன்னு சொன்னா அது மாநில சர்க்காரை கேட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. காவல்துறை சுதந்திரமா செயல்படும். ஏதோ காவல்துறை உங்க மீது வழக்கு போட்டுருந்தா போய் நீதிமன்றம் சந்திங்க. அதுக்காக திமுக நீங்க குறை சொல்றீங்க? திருச்சி வேலுசாமி அவர்களே, ஏன் திமுக குறை சொல்றீங்க? காவல்துறை அந்த பொதுக்கூட்டத்தில் இப்போ உங்களுடைய பேரை சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணுவீங்களா? மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து எவ்வளவு கேவலமா பேசுற? என்ன நீ பேச நான் சொல்லிட்டா? திருச்சி வேலுசாமி, நீ என்ன பேச நான் சொல்லிட்டா? அவரு கரூரில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னும் போது அவர் துபாயில இருந்து உடனே கிளம்பி வரார். கிளம்பி வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு திரும்பி போய் அவன் குடும்பத்தை கூப்பிட்டு வரார். அவர் 1000 தான் இந்த நாட்டுக்கு தலைவனா இருந்தாலும் அவர் ஒரு குடும்ப தலைவன். அதுலயும் அவர் கரெக்டா இருக்கணும். துபாயில வந்தாரு, துபாய்க்கு போயிட்டாரு, இன்ப சுற்றுலாம் சொல்லி கிண்டல் பண்றிய. நான் திருச்சி வேலுசாமிக்கு சொல்றேன், இதுக்கு மேல நீ எதனா பேசுனா மரியாதை. அதாண்டி என்ன சொல்ற, அந்த நெறியாளர் கேட்கறாங்க, அவர் ஒரு துணை முதலமைச்சர், மரியாதையா பேசுங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான் இருந்தாலும், திருச்சி வேலுசாமி எச்சையில போய் கோபுரத்தை ஒட்டிங்கன்னா அது கோபுரம் ஆக முடியுமான்னா, திருச்சி வேலுசாமி குடியாத்த குமரனை பத்தி உனக்கு தெரியாது. கூட்டணியா இருக்கிறன்னு மரியாதை கொடுத்து பேசுற. எங்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. மரியாதைக்குரிய வருங்கால பாரத பிரதமராக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விரும்புகிறார்.
ராகுல்ஜி தான் அடுத்த பாரத பிரதமராக வர வேண்டும் என்று, இந்தியாவிலே முதல் ராகுல்ஜி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று முன்மொழிந்து வழிமொழிந்தவர் தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர். 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி. அதேபோல் தமிழ்நாடு மாநில காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல உறவில் இருக்குது. சைடுல ஒருத்தர் 2 பேர் வரவங்க, அவங்க எதனா கருத்து சொல்லுவாங்க, ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சொல்றது உரிமை கூட உண்டு. அது கடைசியில கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும். ஏதோ அவங்க ஆதங்கப்பட்டு பேசலாம், அது கூட நான் குறை சொல்ல வரல. அது கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். கட்சியின் தலைமை இருக்குது, காங்கிரஸ் தலைமை, திமுக தலைமை முடிவெடுக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்னவென்று கேட்டால், என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விட்டுக் கொடுக்காது. இது குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தில்லை. திமுகவின் கோடான கோடிக்கணக்கான தொண்டர்களில் அடிமட்ட தொண்டன் குடியாத்தம் குமரனுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், திமுகவின் கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதை என்றைக்கும் திமுக விட்டுக் கொடுக்காது. அதை தாண்டி தலைவர் முடிவு செய்வார். சோ அந்த கருத்துக்கள் காங்கிரஸ் பேருக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த கருத்து சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு, அதையும் நான் குறை சொல்ல வரல. ஆனா இந்த திருச்சி வேலுசாமி துணை முதலமைச்சரை இவ்வளவு கேவலமா பேசுறது, போலீஸ் மேல இப்ப கேஸ் சேர்த்து, போலீஸ் இப்போ அந்த பொதுக்கூட்ட கேஸ்ல என்ன சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி திமுக குறை சொல்லி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இப்ப நான் யாரு குடியாத்த குமரன், கடைசி அந்த மூச்சு நிக்கிற வரைக்கும் திமுக திமுக திமுக, என் கடவுள் கலைஞர், என் தலைவன் தளபதி, என் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அந்த உயிர் நிற்கும். என் மேல போலீஸ் கேஸ் போட்டுச்சு, திருச்சி வேலுசாமிக்கு சொல்றேன். இப்போ 2 மாசத்துக்கு முன்னால குடியாத்துல ஒரு டிஎஸ்பி இருக்கிறார், மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சொல்லிட்டு. அவரு பக்கா ஆன்டி டிஎம்கே. அவர் திமுக எதிர்க்கிற எல்லா கட்சியும் ஆதரிப்பார். திமுக எந்தெந்த கட்சி எதிர்க்கிறதோ அந்த கட்சியெல்லாம் ஆதரிப்பார். அண்ணா திமுக ஆதரிப்பாரு, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிப்பாரு, சசிகலா ஆதரவாளர்கள் ஆதரிப்பாரு, டிவிகே ஆதரிப்பாரு, பிஜேபி ஆதரிப்பாரு. ஆனா திமுக பக்கா ஆன்டி டிஎம்கே. எங்க வீட்டுல என்ன வெட்டுறதுக்கு வராங்க சசிகலா ஆதரவாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி எல்லாம். தொடர்ந்து 2 நாள் கலவரம் நடக்குது. அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் விட்டுட்டு ரோட்டு வெளியே நிக்கிறார். என் வீட்டாண்ட பேரிகார்டெல்லாம் இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் போலீஸ் பேரிகார்டு போட்டு என்ன காப்பாத்துவாங்க, நீங்க போங்க சொல்லிட்டு கலாட்டா பண்ண விட்டு அப்புறமா வந்துட்டு அவங்கள அமுச்சிட்டு என்ன வெட்ட வந்தாங்க பாருங்க. சசிகலா ஆதரவாளர்கள், அன்புமணி ஆதரவாளர்கள், பிஜேபி கார், அவங்க மேல கேஸ் போடல. வீட்டுக்குள்ள உக்காந்து என் மேல 4 பிரிவுல கேஸ் போடுறாரு. என்ன கொலை பண்ண வந்தவன் மேல கேஸ் போடலீங்க. வீட்டுக்குள்ள தலைவர் கலைஞரை வணங்கி வீட்டுக்குள்ள உட்காந்து என் மேல மரியாதைக்குரிய குடியாத்த டிஎஸ்பி சுரேஷ் கேஸ் போட்டு 4 பிரிவுகளை வழக்கு போடுறாங்க. இது வரைக்கும் ஆளுங்கட்சி பேச்சாளர்கள் மீது எதிர்கட்சியினர் புகார் கொடுத்து யாருன்னா கேஸ் போட்டிருப்பாங்களா? என் மேல போட்டாங்க. அதை நான் கோச்சிகளை பெருமையா கருதுறேன். தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவு நேர்மையா இருக்குது. சோ அந்த ஆன்டி டிஎம்கே பக்கா திமுக விரோதியாக இருக்கிற அந்த குடியாத்த டிஎஸ்பி திரு சுரேஷ் குடியாத்த குமரன் மீது 4 பிரிவுகளில் வழக்கு போட்டாருன்னு சொல்லி நான் என் கட்சி திமுக விமர்சனம் பண்ண முடியுமா? என் ஆளுங்கட்சி நான் விமர்சனம் பண்ண முடியுமா? என் தலைவர் தளபதி விமர்சனம் முடியுமா? நாளை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி விமர்சனம் பண்ண முடியுமா? போலீஸ் சுதந்திரமா செயல்படுது. இதை நீங்க போலீஸ பாராட்டணும். போலீஸ குறை சொல்லக்கூடாது. எனக்கு முழுக்க எதிர்ப்பா செயல்படுறார் குடியாத்த டிஎஸ்பி. பக்கா அதிமுக, பக்கா சசிகலா ஆதரவாளர், அதாவது ஆன்டி டிஎம்கே. நான் எதுவும் கோச்சிக்கல. அதுக்காக நான் என் கட்சி திட்ட முடியுமா? அந்த மாதிரி வேலுசாமி முதலமைச்சர் தலைவர் தளபதியா மீது வழக்கு போட பாக்குறாரு. நீ ஏன் திமுக விமர்சனம் பண்ற? இதை ஏன் காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது? மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு நல்ல டீசென்டான லீடர். அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அவர் பேசினே இருந்தாருன்னா தொன்ன சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் பேஸ்புக்ல சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கீழ்த்தரமா பேசுறான் அந்த ஆளு திருச்சி வேலுசாமி. அவனுக்கு இதுக்கு மேல மரியாதை இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகையோட நம்ம நல்ல உறவுல இருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் நல்ல உறவுல இருக்கிறோம். பீகார்ல பேரணி நடத்தினாலும், எங்க ராகுல்ஜி கூட்டத்தில் கலந்து தலைவர் தளபதி கூப்பிட்டாலும் தலைவர் தளபதி போறாரு. ராகுல்ஜி இந்தியா முழுக்க நடப்பணை மேற்கொண்டாரு. அதை துவக்கி வச்சவர் கன்னியாகுமரியில தலைவர் தளபதி. அதை ஜம்மு காஷ்மீர்ல முடிச்சாரு. திமுக சார்பா அண்ணன் திருச்சி சிவா போனாரு. சோ நம்ம நல்ல உறவுல இருக்கிறோம். இதே உறவுல தொடருவோம். நம்மள ஒரு ஆரிய கூட்டம் நம்மள அழிக்க பாக்குறோம் பிஜேபி. இப்ப விஜய்க்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு சலுகைலாம் வருது பாத்தீங்களா? அவன் சிபிஐ கேட்டா அவனுக்கு சிபிஐ கொடுக்கறாங்க விசாரணைக்கு, அவனுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பிஜேபியினுடைய கைக்கூலி. அவன் பிஜேபி சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சான். சோ நமக்கு சுத்தி எதிரி இருக்கிறான். இது திராவிட மண். காங்கிரஸ் உடைய கொள்கையும் திராவிட கொள்கை தான். சோ இந்த திராவிட மண்ணை நம்ம ஆரியரிடம் காப்பாற்ற வேண்டும். 2026 திமுக ஆட்சிக்கு வரணும். தளபதி முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு திமுக காங்கிரஸ் நம்முடைய கூட்டணி கட்சிகள் நம்ம ஒன்னா இருக்கணும். இந்த திருச்சி வேலுசாமி போன்ற ஆட்கள் இப்படி பேசியிருந்தா, அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே, நான் ராகுல்ஜியை நான்
ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியாது. நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஆனால் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு குடியாத்த குமாரன் யாருன்னு தெரியும். வாய் அடக்கி பேச சொல்லுங்க திருச்சி வேலுசாமி. இல்ல அந்த ஆளுக்கு மரியாதை கெட்டுடும். அவனுக்கு நான் கொடுக்கிற கடைசி வார்னை, திருச்சி வேலுசாமி வாய் அடக்கி பேசு. ஓவரா பேசினா சோசியல் மீடியால பிச்சு எடுத்துருவேன். வணக்கம், குடியாத்த குமரன்.